ஷேய் சூரியன் முனியப்பன் எப்பா எம்எல்ஏ பூரா விற்பனைக்கு உட்காந்துருக்கான். பத்திர மாதிரி பதிய போட்டு பிரித்து விட்டு சிலநாயகம் புளுத்திய ஓட்டை வாங்கி எம்எல்ஏ பூரா அந்தந்த வட்டாரம் பூரா அழித்து வச்சுருக்கான். எம்எல்ஏ பூரா அழித்து அதில் என்னென்ன விவசாய இடத்துல என்ன போட்டிருக்கான், குளத்துக்கள் என்ன போட்டிருக்கான், குளத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கான், பூரா கிராமம் உள்ள ஊர் என்ன போட்டிருக்கான், பூரா பஞ்சாயத்து போர்டை பிடிக்கான், பஞ்சாயத்து போர்டு எல்லாமே அழித்து வச்சுருக்கான். இந்த கண்டார ஒளிமை எம்எல்ஏ கூத்தடிக்காம்பா. இப்போ எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஒவ்வொரு தொகுதியில் இருக்கான்னா கரகாட்டம் ஆடுவாங்க, செத்த வீட்டில் ஆடுவாங்க, தலையை விரிச்சு போட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ ஆடுதான். கார் போர்குள்ளரை தூக்கி உட்கார்ந்த உடனே அவன் வண்டிக்குள்ளே ஆடுதான், தலையை விரிச்சு போட்டு ஆடுதான். நங்குன்னு அப்படி ஆடுதானப்பா. என்ன காரணம் சொல்லப்பா? என்னப்பா? பணம் பேப்பர் வேணும். அந்த பேப்பர் செத்த பேப்பர் அவனா அச்சு அடிக்கான், அவனா அழிக்கான், அவனா பூமியை அழிக்கான். விவசாய இடத்த கடவுளுடைய சொத்தை பூமியை பூரா எம்எல்ஏ செத்த பேப்பர் அடித்து அழிக்கான். ஒவ்வொரு தொகுதியாக கொடுத்து அழிக்கான். அதானே இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் செஞ்சு வச்சுருக்கான். நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்க வேண்டாமாப்பா? செத்த ஒரு பேப்பரை அடித்து உலக நாடே பாழாக்கி வச்சுருக்கான். செத்தவனை போனவனை அடுத்து தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே விறுவிறுப்பாக அழிக்கான். பேப்பரை விடணும் நாக்க ரெண்டையும் கடிச்சிக்கிட்டு விடுதான். அப்போ இது என்ன அர்த்தம்? கொல்லி வச்சாச்சு. இந்த 234 போய் யாரோ முதலமைச்சரை மோதுவான், புரியுதா? இப்போ 234 அவனை போய் மோதுவான், கடிப்பான். இப்போ பாரு, இப்போ கொல்லி வச்சாச்சுல, இன்று நாள் கொல்லி வச்சாச்சு. இப்போ பாரு, இப்போ அவன் மூளை கிறுக்கு பிடிக்க மாதிரி பிடித்து பிடிக்க மாதிரி மற்ற முற்றா காண்டார் வழிமான முற்றான்னு இப்போ 7 நாட்டு சனி சொல்லி கொல்லி வச்சாச்சு. பெண்ணுக்கு ஆணுக்கு வச்சாச்சு எம்எல்ஏ. இப்போ 234 மோதும் கடிக்க விடுவான். முக்கால் சத்தியம் கடவுள், முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இல்லை கும்பாபிஷேகம் மேலே தலைக்கு மேலே வைக்கலாமாடா? முட்டா குய்மனை தலைவாய்ப்புறம் செட்டியார்பட்டி இல்லை முட்டா குய்மனை முடியலை. இல்லை முகவூர் சேத்தூர் இல்லை சூனா பயில அட முட்டா குய்மனை உட்கார்ந்துருக்காரு கடவுள் மேலே கொண்டு போய் வைக்கலாமாடா? கும்பாபிஷேகம் நடத்தியா? ஏன்னா எல்லா கூதிமனும் இவரை எதிர்த்து நடத்தான். கடவுளை எதிர்த்து உட்கார்ந்து ஓட்டுதான். இப்போ அழிய போறியடா. தலைவாய்புரம் செட்டியார்பட்டி பூரா சுற்றி வட்டாரம் பூரா மண்ணை கவுதான். இனிமேல் வீட்டில் இலை உளுந்து சுடுகாட்டு போயிடும். ஒழுங்காக போங்கடா, பொத்தி போங்கடா. இல்லை உயிர் தடத்தை பொத்தி போ. கண்டார் வழி மேலே பேப்பர் நிறையா வச்சுக்கோம்னு திமிரா போகாத. பூரா அங்கங்கே பூரா ஜாதியாக வச்சு உட்காந்து ஆட்டுதான். முட்டாக்குய் மேலே படைக்குது ஒரே உயிர். கடவுள் படைக்கிறது ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு ஒரே உயிர். முக்கால் சத்தியம் தூக்கி போட்டு வெதரில் எத்தி போடுவான். பார்த்துக்கோ, உட்காந்த இடத்துல கடவுளே எத்தி போடுவான். முக்கால் சத்தியம் ஒழுங்காக போங்கடா. கண்டார் வழி முட்டா குய்மேனை உட்காந்து கடவுள் கண்ணு தெரியல. என்னடா கண்ணு தெரியாமல் தான் பூரா கண்ணு தெரியாமல் தான் ஒரு பக்கம் அரசியல்வாதி ஆடுதான், எம்எல்ஏ ஆடுதான், எம்பி ஆடுதான், மந்திரி ஆடுதான், முதலமைச்சர் ஆடுதான். பிறகு வார்டில் கிடக்கிற அதுக்கு மேலே ஆடுதான். கோயிலை கட்டாவா கோயில் கும்பாபிஷேகம் பொத்தி போங்க அழிச்சு வச்சிருக்கே. அம்முன்னு கையெழுத்து போட்டு தின்னு கொளுத்து மப்பேறி போய் அதிகாரி பூரா உட்காந்துருக்கான், பத்திரப்பதிவில் உட்காந்துருக்கான். எல்லாம் வெளியில் உள்ள தூக்கி வெதரில் எத்தி போடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இராணுவ வானரப்படம், விமானப்படம், தரப்படம் எல்லா படம் உள்ளே வந்து கசக்கி விட்ருவான். வராது நினைக்காதா, வரும். இப்போ தான் நீதிமன்றம் கோர்ட்டில் கொலப்படியில் விட்டு வெளியே எல்லாம் பேச்சுவார்த்தையில் உட்காந்துட்டாரு. ஐயா உட்காந்துட்டாரு. பேசுகிறா உள்ள நீதிபதி பூரா உட்காந்து பேசு, என்னென்ன செய்யணுங்கிற எல்லாம் எடு அப்படிங்கிற கணக்கு விட்டுட்டார். கடவுளை தான் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கார். கடவுள் தான் வெளியே எடுப்பார். எடுக்கல அரசியல்வாதியா எத்ரா கண்டார் எத்ரா ஏந்திரத்தை வச்சு ஒரு முக்கால் சத்தியம்.